வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ண வீடியோ சொல்லியிருப்பேன். அடுத்த வீடியோ நான் வந்து அட்வான்ஸ் ஒரு நான் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற பற்றி நான் வீடியோ சொல்ல போகிறேன் அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அட்வான்ஸ் ஒரு நீங்கள் வந்து லாகின் பண்ணுறதுனா ஃபஸ்ட் நீங்கள் வந்து VPN ஆன் பண்ணணும். ஓகேவா? நார்மலாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா திஸ் சர்வர் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு வந்து தான் வரும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து VPN ஆன் பண்ணிக்கணும். நான் பார்த்தீங்கன்னா டர்போ VPN தான் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் வந்து எந்த VPN யூஸ் பண்ணுறீங்களோ அந்த VPN நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண கேட்டிங்கன்னா, கூகுள் ப்ரௌசர்லேயே இல்லைனா க்ரோம் ப்ரௌசர்லேயே போயிட்டு அட்வான்ஸ் சர்வர் ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் அப்படிங்க டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு வெப்சைட் இருக்கும். அதில் நீங்கள் வந்து ரெண்டாவது இருக்கிற வெப்சைட் தான் நீங்கள் டச் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இருக்க வெப்சைட் வந்து வேறு ஒன்றுக்கு, அதை நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதை நீங்கள் டச் பண்ணிட்டு நீங்கள் வந்து கீழே நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் OP51 வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? அதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். சரியா? அதோட நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா டவுன்லோட் ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ் சர்வர் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணணும். ஓகேவா? அதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட ஃபைல் சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 947 MB. சரியா? இது கம்மியாக பார்த்தீங்கன்னா இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா 947 MB இருக்கும். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். இதில் நான் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டேன். என்னோட டவுன்லோட் சைஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ் சர்வர் அப்படின்னு இருக்கிறதுல அதான் ஆப்பு. நான் பார்த்தீங்கன்னா 684 MB வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதையுமே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ் சர்வர் ஆப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்புறம் நம்ம வந்து ஆப்புக்குள்ளே போக வேண்டியதான். பாருங்கள், இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து பழைய நினைவுகள்லாம் பார்த்தீங்கன்னா வரும். ஏன்னா ஓல்டு பிளேயர்ஸோட ஒரு மெமரிஸே சொல்லலாம். ஏன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வரக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். இதை பார்க்கும்போதே ஒரு பழைய நினைவுகள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மனசுக்குள்ளே வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெஸ்ட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இங்கே கெஸ்ட்டில் நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபைலுக்குள்ளே போவோம். ஃபைலில் வந்து எந்த ஸ்பேஸில் இதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்ற மாதிரி காட்டும். உங்களுக்கு வந்து எந்த ஸ்பேஸில் வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கெஸ்ட்டில் நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். நீங்கள் வந்து கெஸ்ட்டில் நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து இது காட்டும். அதாவது நீங்கள் வந்து ஒரு கோடு வந்து கொடுக்குற மாதிரி காட்டும். அது வந்து என்ன கோடு, அது வந்து எப்படி நான் வந்து கொடுக்குறது அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து நிக்நேம் வைக்கிற மாதிரி காட்டும். ஓகேவா? ஆல்ரெடி நான் வந்து நிக்நேம் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அந்த நிக்நேம் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். PKGX லூஃபி. ஏன்னா அவங்க எல்லாருமே தெரியும் என்னோட நிக்நேம் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஐடி கிரியேட் பண்ணும்போதே நீங்கள் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை வந்து வெட்டைனா அப்படின்னு காட்டும். நான் பார்த்தீங்கன்னா வெட்டைனா வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நம்ம வந்து மேட்ச் விளையாட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் வந்து அதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலி நம்ம வந்து அட்வான்ஸ் சர்க்கிளில் வந்து என்ட்ரி ஆகிட்டோம். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர் த ஆக்டிவேஷன் கோடு ஒன்று காட்டும். அதாவது ஏதாச்சும் நம்ம ஒரு கோடு கொடுக்கணும். அது என்ன கோடு அப்படின்னா ஃபஸ்ட்டே நான் வந்து சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் நம்ம போனோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஒன்று பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வெப்சைட் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு லாகின் ஃபேஸ்புக்கு இல்லைனா லாகின் ஜிமெயில் இது மாதிரி வந்து காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து லாகின் ஜிமெயில் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் உங்களோட ஜிமெயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணணும். இதை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு ஒன்று வரும். ஓகேவா? அந்த கோடு தான் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் கோடு. ஓகேவா? அதை நீங்கள் போட்டால் மட்டும்தான் நீங்கள் அந்த சர்வர் வந்து ஓப்பன் ஆகும். இதுலேயே முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா VPN வந்து ஆனில் இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து VPN ஆன் பண்ணாமல் நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் ஃப்ரீ ஃபயர் திரும்ப போயிட்டு நீங்கள் அந்த ஆக்டிவேஷன் கோட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ நீங்கள் டாப் டு பிக் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பற்றின அப்கமிங் அப்டேட்ஸ் அப்கமிங் ஈவெண்ட்ஸ் இது எல்லாமே ஃப்ரீ ஃபயரில் வரக்குள்ளே சொல்லிடுவோம். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும்.